இலங்கை அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கும் 6 அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்திக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரத்தை ஒதுக்கியுள்ளார். எதிர்வரும் 3ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தலா 3 வீதம் மொத்தமாக 18 தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலாளர் இது குறித்த அதிகாரபூர்வ அழைப்பை ஏற்கனவே அனுப்பியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பது ஒரு அரசியல் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ராஜபக்ச குடும்பத்தினரை நோக்கி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்ணாடி முன் நின்று கொண்டு தெங் செப்பது என்று கேட்கக்கூடிய காலம் வந்து விட்டதாக சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து மக்களின் பணத்தை சூறையாடிய ராஜபக்ச குடும்பத்தினரின் காலம் முடிந்து விட்டதாகவும் மக்கள் புதிய மாற்றத்தை தேர்ந்தெடுத்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தவறு செய்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள். எனவே உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு தயாராக இருங்கள் என சரத் பொன்சேகா கடுமையாக சாடியிருக்கிறார். கடந்த கால அரசாங்கங்கள் நீதித்துறையை எவ்வாறு அவமதித்தனர் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ச தரப்பினர் அதிகாரத்தில் இருந்தபோது சுமார் 6 முக்கிய சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்துள்ளனர். முக்கியமாக கடந்த உள்ளூராட்சி தேர்தல், நிதி ஒதுக்கீடு விவகாரம், காவல்துறை மா அதிபரின் நியமனம் மற்றும் எரிபொருள் விலை குறைப்பு நீதிமன்ற உத்தரவுகளை அன்றைய ஆட்சியாளர்கள் மதிக்க தவறியதை இன்று ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசும் இவர்களின் கடந்த கால செயல்பாடுகள் அவர்களின் அதிகார வேட்கையை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.